Vivo இப்போ 2 ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆன்லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் விலை அதிகமான இந்த X300 ப்ரோக்கு தான் அதிகமான கவரேஜ் இருக்கும். எல்லாரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது அந்த ரெகுலர் Vivo X300 தான். ஏன்னா இந்த தடவை இந்த 2 மாடல்ஸ்லையும் எனக்கு இதுதான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அது காரணம் ஒரு விதத்தில் இது போன வருஷம் Vivo லான்ச் பண்ண X200 ப்ரோ மினிக்கு ஃபாலோ அப். அந்த ஃபோன் X200 ப்ரோ மினி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா X300 ப்ரோ அந்த ஃபோன் மாதிரியே தான் காம்பேக்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் அதோட இன்னும் புதுசான இன்னும் பவர்ஃபுல்லான SoC யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி கூட இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Vivo இந்த X300ல அப்படி என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அதுதான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோவுக்கு போவோம். இதுதான் X300 வர பாக்ஸ். Zeiss லோகோ, அந்த பிளாக் ஃபால் லெதர் டெக்ஸ்சர் இங்கே பெருசாக எதுவும் மாறல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் Vivo ஆஃபர் பண்ணுற அதே ஸ்டைல் பாக்ஸ் தான். நான் வாங்கினது 12/256 வெர்ஷன். இதுதான் பேஸ் வேரியண்ட். 16 GB வரைக்கும் RAM, 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க Vivo வேணும்னா. பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது X300 ஃபோன் தான். நான் வாங்கினது ப்ளூ கலர். இது போக பிளாக், பர்பிள், லைட் பிங்க் 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைட் பிங்க் வெர்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த கலரில் கேமரா சுற்றி உள்ள அந்த ஏரியாவுக்கு ஒரு கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா கலர்ஸ்லையும் என்னோட ப்ளூ மாதிரியே கேமராவை சுற்றி இருக்க ஏரியா நீங்கள் வாங்கியிருக்க கலரோட கலர் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த கேமரா அரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொட்ரூட் ஆகலை. ப்ளஸ் அப்படியே அந்த பேக்கோட ஸ்மூத்தாகி மெல்ட் ஆகுது. எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஒரு கேம் விளையாடையில் லேண்ட்ஸ்கேப்பில் பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. சரி, நம்ம அன்பாக்சிங் முதல்ல முடிப்போமே. அடுத்து ஒரு கலர் மேட்ச் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெகுலர் லீஃப்லெட்ஸ், ஒரு சிம் இஜெக்டர் டூல், ஒரு USB Type A to Type C கேபிள் ஒயிட் ஆக்சன்ஸோட, ஃபைனலாக ஒரு 90 வாட் Vivo ஃப்ளாஷ் சார்ஜர். இப்போ ஏர்லியாக சைனாவில் வாங்கல இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கேஸும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ மேக்ஸேஃப் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுற மாதிரி ஒரு கேஸ். எனிவேஸ், X300 ரொம்பவே ஒரு ஸ்லீக்கான ஃபோன். திக்னஸ்னு பார்த்தா 8 mm தான். இவ்வளோ ஸ்லீக்காக இருந்தாலும் உள்ள 6040 mAh சிலிக்கன் கார்பன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 90 வாட் சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணல 40% 20 நிமிஷத்துலையும், ஃபுல் சார்ஜ் 1 மணி நேரத்துக்குள்ளேயும் சார்ஜ் பண்ண முடியும். இது போக 40 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, கேம்ஸ் விளையாடையில் பைபாஸ் சார்ஜிங் வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல அந்த காம்பேக்ட்னஸ், அந்த ஸ்லீக்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ பேக் கிளாஸ்க்கு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணுறதில்ல. இப்போ டிஸ்பிளே சுற்றி உள்ள பெசல்ஸும் ரொம்பவே ஸ்லிமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஸ்பிளே பேக் ரெண்டுமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஆனால் எட்ஜஸை லைட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. கார்னர்ஸும் கர்வ்டாக இருக்குது. ஸோ கை கடக்கமாக நல்லா ஃபிட் ஆகுது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த OnePlus 13s இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப சிமிலரான ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம். கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல. ரீசெண்ட் டைம்ஸில் 13s ஃபார்ம் ஃபேக்டர் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் இப்போ அந்த ஃபோன் மாதிரி இல்லாமல் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அல்ட்ராசானிக் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்டும் இன்னும் பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லை, IP68 IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இன்க்ரெஸ் ப்ரொடெக்ஷனுக்கு. ப்ளஸ் Type C போர்ட், USB 3.2 வீடியோ அவுட் சப்போர்ட்டோட. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6.31 இன்ச் AMOLED பேனல், 1.5K ரெசல்யூஷனோட. ஸோ இந்த சைஸ், இந்த ரெசல்யூஷன் எல்லாமே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. 80 LTPOங்கிறதுனால 1 to 120 Hz தேவைக்கேற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் வேரி ஆகிக்கும். நல்லா பிரைட்டான பேனல். அவங்க கிளைம் பண்ணுறது 4500 nits, அது HDR இருக்குது. எங்கள் டெஸ்டிங்கில் 1300 nits வரைக்கும் போச்சு. ஸோ அவுட்டோர் யூஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ லோ லைட்டில் ஃப்ளிக்கர் சென்சிட்டி இருக்கிறவங்களுக்கு 2160 Hz PWM டிம்மிங் ப்ளஸ் DC லைட் டிம்மிங் எனேபிள் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் சிம்பிளாக சொல்லணும்னா இது ஹை குவாலிட்டி பேனல். நல்ல தரமான ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோஸ் பார்க்குறதுனாலும் சரி, கேம்ஸ் விளாட்றதுனாலும் சரி, ஆடியோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறாக இருக்குது X300ல. இப்போ கேமிங் பற்றி பேசல, இந்த ஃபோனில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் MediaTekோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் Dimensity 9500. ஸோ போன ஜென்ரேஷனோட ஒரு 20% பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்குது. பெஞ்ச்மார்க் நம்பர்ஸ் சாலிடாக இருக்குது. பட் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு வரையில் கிட்டத்தட்ட பாதி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 4 நிமிஷத்துலேயே ட்ராப் பண்ணிடுது. இது இப்போ வர ஃப்ளாக்ஷிப்ஸ்லாம் ரொம்ப காமன் ஆகிடுச்சு, எஸ்பெஷலி காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப்ஸ்னு வரையில். ஆனால் ஹீட்டிங் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. டெம்ஸ் 45 டிகிரி தாண்டல 20 நிமிஷம் ஸ்ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கூட. ஸோ மோஸ்ட்டாக X300ல எல்லா கேம்ஸுமே நல்லா தான் ரன் ஆகணும். இப்போ டே டு டே யூசேஜ்னு பார்க்கல, இந்த தடவை சைனாவில் மட்டும் இல்லாமல் குளோபலாக கூட Origin OS 6ல் லான்ச் ஆகுது. Android 16 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். ஸோ FunTouchOSக்கு பதில் Origin OSங்கிறது நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறது தான். ஸோ Vivo ஃபைனலாக அதை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே 4 மேஜர் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்கிரேட்ஸ் கொடுப்போன்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பெஸ்ட் ஆஃபராக இல்லை, பட் ஓகே, ரொம்ப மோசமாகவும் இல்லை. இப்போ Origin OS FunTouchOSோட கொஞ்சம் பாலிஷ்டான ஃபீல் கொடுக்கும். இதில் ஒரு சில குவர்க்கி ஃபன் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கோங்களேன். இப்போ தீம்ஸ்லேருந்து இந்த ஃப்ளிப்கார்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற சில பிக்சர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற ட்ரான்சிஷன் ஸ்டைலை செலக்ட் பண்ணிங்கன்னா
இந்த மாதிரி உங்கள் லாக் ஸ்க்ரீனில் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் மூவ் பண்ணையில் உங்கள் டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோஸ் நீங்கள் சூஸ் பண்ண அந்த ட்ரான்ஸ்லேஷனோட மாறும். ஸோ நான் சொன்ன மாதிரி குவர்க்கியாக ஃபன் ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ கேமரா ஆப்பில் இருக்கையில் இப்போ நீங்கள் ஹை ரெசல்யூஷன் ஷூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 50 இல்லை 200 மெகா பிக்சல்ஸ் ஷூட் பண்ணிங்கன்னா இந்த ஏஐ ஸ்டோரி போர்டு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை வச்சு இந்த மாதிரி 2-3 இமேஜ் வச்சு ஸ்ப்ளைஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைனல் ஸ்டோரி போர்ட் கிடைக்கும். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இங்கே நான் சொல்கிற சில ஏஐ ஃபீச்சர்ஸ் க்ளவுடில் தான் நடக்குது, ஆஃப் டிவைஸ். சரி, இப்போ போர்ட்ரேட் ஷாட்ஸ்னு வரையில் கஸ்டமைஸ்ட் பியூட்டி மோட் இருக்குது. ஸோ நீங்களே ஒரு 10 டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் ஒரு சப்ஜெக்டோட ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்ட் பியூட்டி மோட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது போக ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் எடுக்கையிலேயே பேக்ரவுண்டில் யார் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி செட் பண்ண முடியும். விவோ அந்த கட் அவுட் அண்ட் மூவ் ஃபங்க்ஷனை இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃப்ளாலெஸ்ஸாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஹிட்ச்காக் ஜூம் ப்ரீசெட். ஸோ நீங்கள் ஷார்ட் எடுத்துகிட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்குது. திருப்பியும் ரொம்ப சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். இது போக எக்கச்சக்கமான போர்ட்ரேட் ஸ்டைல்ஸ் இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்னாப்ஷாட் மோட் கூட ரொம்பவே நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், யூஷுவலாக பூனைங்களை ஷூட் பண்ணுறதுலாம் சிம்பிள் கிடையாது, பட் ஆனாலும் எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது. இப்போ வீடியோஸ்னு வரையில் 10-bit லாக் சப்போர்ட் இருக்குது, 4K 120 FPS வரைக்கும். ஷூட் பண்ணையில் ஒரு ப்ரிவியூலெட் கூட யூஸ் பண்ண விடுறாங்க. ஸோ ஃபைனல் லுக் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லாக் ஃபுட்டேஜும் போன வருஷத்தோட நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் ஒரு பிகினர், எனக்கு லாக் ஷூட் பண்ணிட்டான ஒரு சிம்பிள் கிரேட் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஸ்டாக் ஆல்பம் ஆப்லேருந்தே ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் போர்ட்ரேட் வீடியோவும் ரொம்ப நேச்சுரலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக 4K 30 தான் ஷூட் பண்ண முடியும், பட் விவோ 4K 60 ஷூட் பண்ண விடுறாங்க. இப்போ சாஃப்ட்வேர் பற்றி ஏதாவது நெகட்டிவாக சொல்லணுன்னா, நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை வாங்கிட்டு இதில் இருக்கிற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பழகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், அந்த லேர்னிங் கர்வ் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே பெரிய நெகட்டிவ்னு சொல்லல, நெகட்டிவ்ஸ் பெருசாக இல்லைங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ ஆக்சுவல் கேமரா ஹார்ட்வேர் கூட நல்லா சாலிடாக தான் இருக்குது. ப்ரைமரி இங்கே 200 மெகா பிக்சல் சாம்சங் HPB சென்சர், 1/1.4 inch சென்சர் சைஸ். இன்ஃபேக்ட் இந்த சென்சரை தான் டெலஃபோட்டோக்கு X300 ப்ரோ மாடலில் யூஸ் பண்ணுறாங்க. இது கூட ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.7 லென்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. லோ லைட்டில் கூட இங்கே பாருங்களேன் ஹைலைட்ஸ் எவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணுதுன்ட்டு. இப்போ அல்ட்ரா வைட்னு வரையில் இன்னொரு சாம்சங் சென்சர் 50 மெகா பிக்சல் JN1, இது 1.276 inch சென்சர், இது ஒரு f2 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக டெலஃபோட்டோன்னு வரையில் ஒரு சோனி சென்சர் லைட் 602, இதுவும் 50 மெகா பிக்சல்ஸ் தான், ஆனால் 1/1.95 inches. இதை இன்னொரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. 70 mm ஈக்குவலண்ட் f2.6 அபர்ச்சரோட. இதுவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. க்ளோஸ் அப் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ டெலஃபோட்டோ மேக்ரோ வேணும்னா நீங்கள் ஷூட் பண்ணலாம். இதோட எனக்கு வேறு லெவல் ஜூம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு விவோ ஒரு டெடிகேட்டட் டெலஃபோட்டோ கிட் ஆஃபர் பண்ணுறாங்க, 125 mm ஈக்குவலண்ட் ஜூம் லென்ஸோட. இப்போ செல்ஃபீஸ்க்கு ஒரு புது 50 மெகா பிக்சல் சென்சர், இதுவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இன்ஃபேக்ட் 4K 60 வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ யூஷுவலாக நம்ம ப்ரோக்கு போகாமல் ரெகுலர் மாடல் வாங்கணும்னா கொஞ்சம் காசு சீக்கிரமாக இருக்கணும்னு பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கலாம். பட் இங்கேயும் அது உண்மை தான். ஏன்னா இப்போ இந்த மாடல் 4399 RMBலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கன்வெர்டட் ப்ரைஸஸ் ஆன் ஸ்க்ரீன் இருக்கும். ப்ரோ மாடல் ஒரு 20% விலை அதிகமாக தான் இருக்குது. பட் இந்த தடவை X300 வெறும் ஒரு சீப்பர் ஆல்டர்னேட்டிவ் மட்டும் இல்லை. அதுக்கு மெயின் காரணம் இந்த ஃபார்ம் ஃபேக்டர், அதோட வர அந்த கம்ஃபர்ட். எஸ், கேமராஸ்னு வரையில் அந்த ஆப்டிக்ஸ் ஒரு ஸ்டெப் டவுன் தான் ப்ரோவோட கம்பேர் பண்ணல, பட் ஆனாலும் நல்ல கேமராஸ் தான். ப்ளஸ் இதை தவிர பாக்கி எல்லாத்துலேயுமே X300 ஏறக்குறைய அந்த ப்ரோ மாடலை மேட்ச் பண்ணிடுது. ஸோ ஓவரால் காம்பேக்டான ஃப்ளாக்ஷிப் வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த X300 ரொம்பவே ஒரு நல்ல சாய்ஸ் மாதிரி தான் தெரியுது. எப்போ குளோபலாக லான்ச் பண்ணுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த Vivo X300 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.